இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில வர கிராமம் ரொம்பவே வித்தியாசமானது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்பவே அமைதியா சந்தோஷமா தான் வாழ்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு கண்டிஷன் தான். எக்காரணத்தை கொண்டும் யாரும் கிராம எல்லையை தாண்டி அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போகவே கூடாது. ஏன்னா அந்த நடு காட்டுக்குள்ள சிவப்பு நிறத்தை பார்த்தாலே கொடூரமா வேட்டையாட காத்துட்டு இருக்கிற ஒரு சில மர்மமான அசுரர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. 2004 ரிலீஸ் ஆகி ஹாரர் அண்ட் மிஸ்டரி ரசிகர்களை தேட்டரில் அப்படியே வாயடிச்சு போக வச்ச ஏக்னர் ஷாம்லினோட மாஸ்டர் பீஸ் படமான த வில்லேஜ் அப்படின்ற கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கதையோட மெயின் லீடிங் கேரக்டர் ஐவி அப்படின்ற ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு தான். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரோட உயிரை காப்பாற்றணும்னா சிட்டிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரணும். ஆனால் சிட்டிக்கு போகணும்னா அந்த கொடூரமான மிருகங்க இருக்கிற ஆபத்தான காட்டை தாண்டி தான் போயாகணும். வேற வழியே இல்லாமல் கண்ணு தெரியாத அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தன் கையில் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு அந்த அமானுஷ்யமான காட்டுக்குள்ளே தனியாக கால் எடுத்து வைக்கிறான். காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மர்ம அசுரர்கள், கிராமத்தை சுத்தி இருக்கிற பயங்கரமான ரகசியம், காட்டு கடற்கரை துணியிற ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு, இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம ஹீரோயின் ஐவி அந்த கொடூரமான மிருகம் கிட்ட இருந்து தப்பிச்சு மருந்து வாங்கிட்டு வந்தாளா இல்லையா, அந்த கிராம மக்கள் இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த அந்த அதிர்ச்சியுற்ற உண்மை என்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பமே அப்படியே பயங்கரமா மிரட்டலாம் அமானுஷமா இருக்குங்க. ஒரு அடர்ந்த பார்க்கறதுக்கே மரண பயம் வர்ற மாதிரியான ஒரு ஆபத்தான காடு. அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் தனியா போயிட்டு இருக்கா. எதுக்காக தெரியுமா? அவளோட வருங்கால கணவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு தேவையான சில அரிய வகையான மூலிகை மருந்துகளை தேடித்தான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து உள்ள வந்திருக்கா. ஆனா அவளுக்கு தெரியாத ஒரு விபரீதமான விஷயம் என்னன்னா, பல நூறு வருஷங்களா மனுஷங்களை மட்டுமே வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கொடூரமான விசித்திர மிருகம் அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. இருந்தும் நம்ம ஹீரோயின் தைரியமா முன்னேறி நடந்து போயிட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷங்களும் இந்த காட்டுக்குள்ள கால் வைக்கவே துணிஞ்சதே கிடையாது. கரெக்டா அந்த நேரத்துல தான் தனக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி அவளுக்கு ஒரு மர்மமான உணர்வு ஏற்படுது. ஏன்னா அந்த கொடூர மிருகம் கரெக்டா அவளை நெருங்கிடுச்சு. பயந்து போனவ டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அவளோட இதய துடிப்பு நிக்கிற அளவுக்கு அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பயங்கரமா மூச்சு விடுற சத்தம் ரொம்ப ஆழமா இவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த விசித்திரமான மிருகம் இப்ப நேரா அவளுக்கு நேரா பின்னாடி வந்து நின்று இருக்கு. சரி, இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு அவ எப்படி வந்தா? கதை இப்போ சில நாளுக்கு முன்னாடி போகுது. நம்ம ஹீரோயின் ஒரு விசித்திரமான கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வரா. அந்த கிராமத்தை சுத்தி நாலா பக்கமும் அடர்ந்த ஆபத்தான காடு தான் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடூரமான மிருகங்கள் சுத்துறதுனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அவங்களோட எல்லையை தாண்டி அந்த காட்டுக்குள்ள யாருமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான கட்டுப்பாடு ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அதை விட ஒரு விசித்திரமான பழக்கம் அந்த கிராமத்தில் இருக்குன்னா என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சிவப்பு கலரை ஒரு மிகப்பெரிய கெட்ட சகுனமா, ஒரு தீய சக்தியோட அடையாளமா தான் பார்த்துட்டு வராங்க. அவங்க கண்ணில் ஏதாவது சிவப்பு கலரில் பொருள் மட்டும் பட்டுச்சுன்னா போதும், உடனே அதை எடுத்து அப்படியே பூமியில் குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சிவப்பு கலர்னா அவங்களுக்கு மரண பயம். இப்படி என்னதான் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கிராமத்து மக்களோட பாதுகாப்புக்காகவே தினமும் நைட் ஆச்சுன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வாட்ச் டவரில் ஏறி டெய்லியும் ஒருத்தர் நின்று சுற்றி முற்றி விடிய விடிய காவல் காக்கணும். என்னதான் மிருகங்களோட பயம் இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற கொஞ்சோண்டு மக்கள் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒன்றா சமைச்சு சாப்பிடுவாங்க. அங்கே யாருக்கும் அந்த பணத்தை பற்றின கவலையே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அன்பாக பாசமாக அப்படியே பழகிப்பாங்க. அந்த கிராமத்தோட ஒட்டுமொத்த முடிவுகளையும் அங்கே இருக்கிற அந்த பெரியவங்க, அதாவது அந்த ஊர் பஞ்சாயத்து மூத்த குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சேர்ந்து எடுப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் அந்த கிராமத்தோட அமைதியே டோட்டலாக உடஞ்சி போயிடுது. என்னன்னா வழக்கம் போல் அந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு இளவட்ட பையன் ஒருத்தன் கையில் ஒரு லெட்டரோட வரான். அவன் அந்த லெட்டரை எல்லாருக்கும் முன்னாடி சத்தமாக படித்து காட்டுறான். அவன் அந்த பெரியவங்க முன்னாடி நின்று, தயவு செஞ்சு என்னை அந்த கிராமத்தோட எல்லையை தாண்டி காட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மற்ற நகரத்துக்கு போக அனுமதி கொடுங்க, நாங்கள் போய் நமக்கான மாத்திரை மருந்துகளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். ஏன்னா கரெக்டாக கடந்த சில நாளுக்கு முன்னாடி தான் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு 7 வயசு சின்ன பையன் சரியாக மருத்துவ வசதி சரியாக இல்லாதனால பரிதாபமாக செத்து போயிருந்துருக்கலாம். அந்த பையனுக்கு சரியான நேரத்தில் மருத்துவ வசதி கொடுக்காம போனதுனால தான் இறந்து போயிட்டான். அதனால இனிமேல் நம்ம ஊரில் யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளால் இந்த எல்லையை தாண்டி போகணும்னு அனுமதி கேட்குறான். ஆனால் அந்த ஊர் பெரியவங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அவனுக்கு அனுமதி கொடுக்கல, மறுத்துடுறாங்க. ஆக்சுவலாக இதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கொடூரமான மிருகங்களோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்துருக்காங்க. எங்க கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாரும் அந்த எல்லையை தாண்டி காட்டுக்குள்ள வரமாட்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்களுமே யாரும் எல்லையை தாண்டி எங்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்றது தான் அந்த ஒப்பந்தம். இந்த அக்ரிமெண்ட்ல தான் இத்தனை வருஷமா அந்த கிராமமே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த பையன் நம்மளால காட்டுக்குள்ள போய் அந்த அக்ரிமெண்ட்டை உடைச்சா மொத்த கிராமத்தோட உயிருக்கே ஆபத்தாயிடுமேன்னு தான் அந்த பெரியவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதாவது இத்தனை வருஷமா அந்த
மிருகங்க யாரையுமே தாக்காததுனால கிராமத்தில் இருக்கிற சில வாண்டு பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மிருகங்க மேல நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் சும்மா பெரியவங்க நம்மளை பயமுறுத்துக்காக கிளப்பிவிட்ட கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு சில பசங்களாம் ஒன்னா சேர்ந்து ரகசியமா அந்த கிராமத்தோட எல்லைக்கே போயிடுறாங்க. அங்கே போய் எல்லையோரமாக இருக்கிற ஒரு பெரிய பாறை மேலே கூட்டாளி ஒருத்தனை என்ன பண்ணுறாங்க, நிற்க வச்சிடுறாங்க. இங்கே பாரு, அவனை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த மிருகம் வெளியே வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அடர்ந்த இருட்டு காட்டு பகுதிகளில் இருந்து கேட்குறவங்களையே நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அமானுஷ சத்தம் கேட்குது. அவ்வளோதான். அது வரைக்கும் கட்டுக்கதுன்னு கெத்து காட்டிட்டு சுற்றிட்டு இருந்த பசங்கள்லாம் மரண பயத்தில் அலறி அடிச்சுட்டு கிராமத்துக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நோகன் அப்படின்ற ஒரு பையன் மற்ற பசங்களெல்லாம் ஒரு குச்சியால் வச்சு அடித்து விளையாடிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக அந்த நோகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிறவிலே இந்த மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு பையன். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே வரா. அவளோட கையிலையும் ஒரு குச்சி ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ தான் கதையில் ஒரு பெரிய ஷாக்கிங் ட்விஸ்டே தெரியுது. என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் கண்ணு தெரியாது. அவளால் உலகத்தை எல்லாம் பார்க்க முடியாது. வெறும் தொடுநுறவை வச்சு தான், அப்புறம் சத்தத்தை வச்சு மட்டும்தான் சுற்றி நடக்கிற விஷயங்களை அவளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த பையன் மற்ற பசங்களை அடித்து விளையாடுறத கவனிச்ச நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக அவனை கூப்பிட்டு, டேய் இதெல்லாம் விட்டுட்டு சத்தமெல்லாம் அவன் பின்னாடி வாடா அப்படின்னு கூப்பிட்றான். இந்த நோகனுக்கு நம்ம ஹீரோயின்னா ஒரே உசுறு. அவள் என்ன சொன்னாலும் மறுவார்த்தை பேசாமல் அப்படியே கேட்பான். அதனால் அவள் சொன்ன உடனே சமத்தா அவள் பின்னாடியே கிளம்புறான். அங்கே போனால் அந்த எல்லையை தாண்ட அனுமதி கேட்டுட்டு இருந்தானே அந்த வீரமுள்ள வயசு பையன், அவன் ஏற்கனவே தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக இவன் மற்ற கிராமத்து பசங்க மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப வித்தியாசமானவன். எப்பவுமே கிராமத்து மக்களோட பாதுகாப்பை பற்றி தான் அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பான். அந்த ஊர்லேயே பயமே இல்லாத ஒரு சிங்கம் மாதிரி கெத்தான பையனா அது இவன் தான். தென் அப்படியே அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நோகன் பறந்து வந்திருக்கிற ஒரு பறவையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு துரத்துக்கிட்டு டக்குன்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் அந்த வயசு பையனும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சில கேள்வி கேட்குறா. ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால நீ தானடா எப்பயுமே என் கையை பிடிச்சி வழிகாட்டி கூட்டிகிட்டு போவ. ஆனால் நம்ம வளர ஏன் திடீர்னு என் கையை பிடிக்கிறத மொத்தமாக நிறுத்திட்ட அப்படின்னு கேட்குறா. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த கிராமத்தில் ஒரு விசித்திரமான கலாச்சாரம் இருக்குது. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கையை கூட தொட்டு பார்க்கக்கூடாதுன்றது தான் அந்த ஊரோட மரபு. அதாவது நம்ம ஹீரோயினை மனசார காதலிச்சுட்டு தான் இருக்கிறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவள் வேணும்ன்ட்டு அவனோட வாயாலே அந்த உண்மையை வர வைக்கணும்னு அப்படி கேட்டிருக்கா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பறவையை துரத்திட்டு போன நம்ம நோகன் ஓடி வந்து நம்ம ஹீரோனோட கையில் ஏதோ ஒரு பொருள் டக்குன்னு வச்சிடறான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. டக்குன்னு இதை முதல்ல அந்த பூமியில் குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு கத்துறான். ஏன்னா நோகன் கொண்டு வந்து கொடுத்தது வேற எதுவுமே இல்லை, அந்த கிராமமே சாபமாக நினச்சிட்டு இருக்கிற சிவப்பு கலரில் இருக்கிற செரி பழங்க. ஆமாம், முழு கிராமத்துலேயுமே சிவப்பு கலரில் ஒரு துரும்ப கூட இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கும்போது இவன் எங்கேருந்து இதை எடுத்து கொண்டு வந்தான்னு நம்ம ஹீரோ பதறி போய் நோகன் கிட்ட கேட்குறான். அப்போ நோகன் வந்து பயமே இல்லாமல் என்ன பண்ணுறான்னா அந்த காட்டு நோக்கி கை காட்டுறான். அவ்வளோதான். நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு பெரிய உண்மை ஒன்று புரிய வருது. இத்தனை வருஷமாக ஒப்பந்தத்தை மீறி யாரும் அந்த காட்டுக்குள்ளே போனதே கிடையாது. ஆனால் நோகனை பொறுத்தவரையில் மன வளர்ச்சி கம்மியான பையன்றதுனால இவனுக்கு அந்த விதிமுறையெல்லாம் எதுவுமே தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்கிறான். அப்படி உள்ள அவன் போயுமே அந்த கொடூரமான மிருகங்க அவனை எதுவுமே செய்யலை, கிராமத்துக்குள்ளேயும் வரலை. ஒருவேளை நோகனுக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லாதனால தான் அந்த மிருகங்க அவனை கண்டுக்காமல் விட்டுருச்சிங்களா அப்படின்னு இவன் ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு நம்ம ஹீரோவோட மனசில் ஒரு புது பிளான் ஒன்று தோணுது. உடனே நேராக ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஊர் பெரியவங்க முன்னாடி போய் நிற்கிறான். நான் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி நடிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ளே போகிறேன். அப்படி போனால் அந்த மிருகங்க என்ன எதுவும் செய்யாது, நானும் பக்கத்து ஊருக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு புதுசாக ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான். ஆனாலும் அந்த ஊர் பெரியவங்க இந்த வாட்டியும் அவனோட பிளானை சுத்தமாக மதிக்கலை, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. அந்த அன்னைக்கு கிராமத்தோட எல்லை ஓரத்தில் நட்டு வச்சிருக்கிற பெரிய பெரிய கம்புகளுக்கு ஒரு விசேஷமான பெயிண்ட் அடிக்கிற நாள் அது. அந்த அமானுஷம் மிருகங்க கிராமத்தில் வராமல் தடுத்து தூரமாக வச்சிருக்கணுன்றதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வேலையை செய்வாங்க. இதனால அந்த பெயிண்ட் அடிக்கிற பொறுப்பை கடைசியாக நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு அங்கே தான் கிடைச்சது ஒரு ஜாக்பாட்டு. அந்த கேப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் சுற்றி முற்றி பார்க்குறான். கிராமத்து ஆட்கள் யாரும் பக்கத்தில் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட உடனே அந்த எல்லையை தாண்டி நேராக காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறான். கொஞ்சம் தூரம் அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே போன உடனே நோகன் சொன்ன மாதிரியே அந்த சிவப்பு கலரில் செரி பழங்க காய்ச்சி தொங்குறத அவன் பார்க்குறான். ஆனால் அவன் அதை தொடர்றதுக்குள்ளேயே அந்த காட்டுக்குள்ளேருந்து கேட்கும்போது ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி அந்த கொடூரமான மிருகங்களோட அமானுஷ்யமான சத்தம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. நிலைமை சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் பதறி போய் வேகமாக ஓடி வந்து மறுபடியும் கிராமத்துக்குள்ளேயே தப்பிச்சு வந்துடுறான். அந்த அன்னைக்கு நைட்டு அதே வாட்ச் டவர் மேலேருந்து ஒரு பையன் நின்று சுற்றி முற்றி காவல் காத்துட்டு இருக்கிறான். திடீர்னு அந்த டவருக்கு அடியில் யாரோ நடந்து போகிற மாதிரி சலசலப்பு சத்தம் கேட்குது. ஆரம்பத்தில் அவனுக்கு ஒருவேளை நம்ம ஹீரோவாக தான் இருக்குமோ, ஏன்னா அவன் தான் எப்பயுமே தனியாக பயப்படக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம கூட சேர்ந்து நைட்டு வேலை பார்ப்பான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். அதனால தான் அந்த நம்பிக்கையில் கீழே குனிஞ்சு அப்படியே பார்க்குறான்.
ஆனா அவனுக்கு பதிலா அந்த டவருக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமா பார்க்கவே நெஞ்சு நடுங்க வைக்கிற அந்த கொடூரமான விசித்திர மிருகம் தான் மெதுவா அந்த கிராமத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்திருக்கு. இதை தான் கண்ணால பார்த்த அந்த காவலாளி பையன் இது வரைக்கும் தான் அந்த மிருகத்தை நேர்ல பார்த்ததே இல்லாதனால பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டான். அடுத்த சில நொடிகள்லேயே அந்த பையன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஆபத்து மணியை போட்டு வேகமாக அடிக்கிறான். அந்த சத்தம் கேட்ட உடனே கிராமத்து மக்களுக்கு விஷயம் புரிஞ்சிடுது. அந்த மிருகங்கள் எல்லாம் நம்ம எல்லைக்குள்ளே வந்துருச்சுன்னு எல்லாரும் மரண பயத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஓடி போய் கதவை சாத்திட்டு ஒழிச்சுக்கிறாங்க. இதுக்கடியில் நம்ம ஹீரோவும் அங்கேயும் ஓடி எல்லா மக்களையும் பத்திரமா வீட்டுக்குள்ளே அனுப்புகிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகாமல் வாசல்லே நின்றுட்டு இருக்கிறான். ஏன்னா அவளால் பார்க்க முடியாதனால தான் தடு உணர்வால் ஹீரோ ஒன்றும் வீட்டுக்கு வரல, வெளியில தான் ஆபத்தில் இருக்கான்றதை அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் நினைச்ச மாதிரியே ஹீரோ வெளியில தான் இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த விசித்திரமான மிருகங்க கிராமத்துக்குள்ளேயே புகுந்துருச்சுங்க. ஒரு மிருகம் நேரா நம்ம ஹீரோவை நோக்கி வருது. ஆனா அவன் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவன் டக்குன்னு ஒரு வீட்டுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த மிருகம் வாசல் நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோயினை பார்த்துருச்சு. அதுவும் மெதுவாக அவளை நோக்கி நெருங்கி வருது. அந்த மிருகம் அவளை தொடர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு அடி தான் இருக்கு. கரெக்டா அந்த கடைசி நிமிஷத்துல தான் ஹீரோ அப்படியே மின்னல் வேகத்துல பாஞ்சு வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டோட ரகசிய பாதாள அறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மிருகம் நைட் முழுக்க கிராமத்தையே சுற்றி வேட்டையாட பார்க்குது. பாதாள அறைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு வெளியே கேட்குற அந்த மிருகத்தோட அமானுஷ சத்தம் அப்படியே உடம்பையும் நடுங்க வைக்குது. அப்புறம் விடிஞ்சா மறுநாள் காலையில் கிராமமே உறைஞ்சு போன மாதிரி ஒரு காட்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னா எல்லாரும் பயந்துட்டே வெளியில வந்து பார்க்குறாங்க. அங்க இருக்கிற எல்லா வீட்டோட கதவுலையுமே அந்த மிருகம் சிவப்பு கலர்ல ஒரு விசித்திரமான குறியீட்டை வச்சுட்டு போயிருக்கு. இதை பார்த்து கிராம மக்கள் எல்லாரும் அப்படியே பதட்டத்தோட ஊர் மைதானத்துல ஒன்று கூடுறாங்க. ஊர் பெரியவங்கெல்லாம் முன்னாடி வந்து நின்று நம்ம கிராமத்தோட வரலாறு சரித்திரத்திலே இந்த மிருகங்க கிராமத்துக்குள்ள பூந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினதே இல்லை இதுக்கு முன்னாடி. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கு, உங்களை யாருக்காச்சும் அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பொண்ணு முன்னாடி வந்து ஒரு லெட்டர் எடுத்து அந்த ஊர் பெரியவங்களோட மதிக்கத்தக்க ஒரு ஓல்டு லேடி கிட்ட கொடுக்குறா. அவங்க அதை வாங்கி சத்தமாக படித்து காட்டுறாங்க. அது வேற யாரும் எழுதுனதில்லை, நம்ம ஹீரோ எழுதின மன்னிப்பு கடிதம் தான். நம்ம கிராமத்துக்கு மருந்து வேணுன்ற காரணத்துக்காக தான் நான் நேற்று எல்லையை தாண்டி காட்டுக்குள்ளே போனேன். ஆக்சுவலாக என்னால் தான் இந்த ஒட்டுமொத்த கிராமத்தோட உயிருக்கு இப்போ ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு அதில் எழுதியிருக்கான். ஒட்டுமொத்த கிராமத்தையும் ஆபத்தில் மாட்டி விட்டது ஹீரோ தான் தெரிஞ்சாலும் ஊர் பெரியவங்க அவனை மன்னிச்சிடுறாங்க. ஏன்னா அவன் சுயநலத்துக்காகலாம் போல, கிராமத்தோட நல்லதுக்காகவும் இறந்து போன அந்த சின்ன பையன் மாதிரி இன்னொரு உயிர் அந்த கிராமத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் தான் போனான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மிருகத்தோட கோவத்தை குறைச்சி அதை சாந்தப்படுத்துறதுக்காக கிராமத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விலங்கோட பச்சை கறியை எடுத்துகிட்டு போய் அந்த எல்லையோர பாறை மேலே வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படியே அந்த அன்னைக்கு நைட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு அந்த கிராமத்தில் ஒரு ஸ்பெஷலான நாள். ஏன்னா நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு அந்த அன்னைக்கு தான் கல்யாணம். இந்த விபரீதத்துக்கு நடுவுலையுமே மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமாக தான் கொண்டாடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே கோலாகலமாக போகுது. ஆனால் அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை. திடீர்னு கல்யாண மண்டபத்தோட வெளியிலிருந்து சின்ன பசங்க அலறி அடிச்சுட்டு கத்துற சத்தம் கேட்குது. ஏன்னா அந்த பசங்க மறுபடியும் அந்த கொடூரமான மிருகங்களை நேரில் பார்த்துருக்குறாங்க. அதாவது கிராமத்து மக்கள் கொடுத்த கறிக்கு அந்த மிருகங்கள் அடங்குறதா இல்லை, அவங்க மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ள வெறித்தனமாக பூந்துருச்சுங்க. அந்த கல்யாண வீடு கிராமத்தோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி எல்லையோரமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து டக்குன்னு கிராமத்தோட மைய பகுதிக்கு பாதுகாப்பான வீட்டை நோக்கி ஓடுங்கடா அப்படின்னு கத்துறாரு. எல்லாரும் பயத்தில் அங்கேருந்து அவங்க வீடை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிராமத்துக்குள்ள வந்து பார்த்த மக்களுக்கு அதை விட கொடூரமான அதிர்ச்சி அங்கே காத்துட்டு இருந்தது. அந்த மிருகங்க கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட வாசல் கதவுலையுமே கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட விலங்குகளோட இறைச்சியை அப்படி தொங்க விட்டுட்டு போயிருந்துருக்குங்க. இதை பார்த்த உடனே கிராமத்து மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. என்னன்னா அந்த கொடூரமான மிருகம் இப்போ உச்சக்கட்ட கோபத்தில் இருக்குங்கன்னு. அடுத்த நாள் நைட்டு ஒரு அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. அவனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் வீட்டோட வாசல் வெளியே யாரும் இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு தோணுது. உடனே மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குறா. அங்கே நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயினும் போய் அவன் பக்கத்தில், ஆமாம் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. பதிலுக்கு அவன் உனக்காக தான் வந்திருக்கிறேன், ஏன்னா எந்த ஒரு ஆபத்தும் ஒன்று நெருங்கிடக்கூடாதுன்ற அக்கறை எனக்கு ரொம்பவே இருக்குது அப்படின்றான். அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகிற விஷயம் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. ஊரே இதனால் ரொம்ப சந்தோஷம் தான் படுது. அந்த அன்னைக்கு காலையில் நம்ம ஹீரோ அப்படியே வீட்டில் இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா அங்கே வேற யாரும் நம்ம நோகன் தான் நிற்கிறான். ஆனால் எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லை. அவன் முகம் ஏதோ ஒரு பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே டிஸ்டர்பாகவும் ஃபீல் பண்ணுறான். திடீர்னு அவன் தேம்பி அழ ஆரம்பிச்சதும் உடனே ஹீரோ என்னடாச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நடந்துக்கிறானே அப்படின்னு கேட்குறான். என்னடாச்சு, எதனால் அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு குழப்பத்தில் அவனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நோகன் என்ன பண்ணிடுறான், தான் பின்னாடி மறைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய கத்தி எடுத்து கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஹீரோவோட வயிற்றுல சரக்கு
சரக்குன்னு குத்தி போட்டான். ரத்தம் பீச்சு அடிக்குது. அந்த வழியில துடிச்ச ஹீரோ அப்படியே மயங்கி ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துடுறான். யாராவது பார்க்கறதுக்குள்ள அவனுக்கு பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்படி அங்கே எடுத்து ஓட்டம் தான் வீட்டு வாசலில் போய் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துக்கிறான். அப்போ அவனோட அப்பா அம்மா வெளியே வந்து பார்க்குறாங்க. பையனோட கை முழுசாக ஒரே ரத்தக்கரை. அவன் பயத்தில் அழுதுட்டு வர இருக்கிறான். கண்டிப்பாக மன வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவன் யாரையோ கத்தியால் குத்தி கொல்ல பார்த்துருக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உடனே ஒரு நொடி கூட யோசிக்காம ஊர் மக்களோட எல்லாரோட வீட்லையும் போய் ஒவ்வொருத்தரை யாரை குத்தி இருக்கிறான் அப்படின்னு செக் பண்ணி போய் பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த தகவல் நம்ம ஹீரோனோட காதுக்கு வந்து எட்டுது. அவளுக்கு கண்ணு தெரியலனாலும் அவளோட உள்ளுணர்வுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லுது. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஹீரோவோட வீட்டை நோக்கி பதறி ஓடுறான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தடுமாறி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட காலில் ஏதோ ஒன்று இடிக்குது. கீழே குனிஞ்சு தொட்டு பார்க்குறா. அது வேற யாரும் இல்லை, தான் உசுராக காதலிச்ச நம்ம ஹீரோ தான். வயிற்றுல குத்து வாங்கி உடம்புல பாதி ரத்தம் வெளியேறி அப்படியே அசைவே இல்லாமல் செத்து போன மாதிரி கிடக்குறான். ஹீரோவை அந்த நிலைமையில தொட்டு பார்த்த ஹீரோயினுக்கு தான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரத்தத்தில் அப்படியே உட்காந்து அங்கேயே கதறி துடிக்க அழக ஆரம்பிச்சிட்டான். அண்ட் கரெக்டாக அதே நேரத்தில் தான் ஹீரோயினோட அப்பா அம்மா அங்கே ஓடி வராங்க. ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உடனே கிராமத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. டாக்டரும் அவசரமாக ஹீரோவை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியோட. அதை கேட்டு அப்படியே இவங்களோட மனசில் இடியே இறங்கி போயிடுது. கத்தி ரொம்ப ஆழமாக இறங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்ப நேரமாக வீட்டில் தனியாக மயக்கத்தில் கிடந்ததுனால ரத்தம் ரொம்பவே அதிகமாக வெளியே போயிடுச்சு. இதனால் அவனை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம்னு டாக்டர் கை விரிச்சிடறான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு கோவம் தலைக்கேறிடுது. அவன் நேர நோகங்கிட்ட போய் தன்னோட ஒட்டு மொத்த ஆத்திரத்தையும் கொட்டி தீக்கிறான். ஆனால் இப்போ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றி ஆகணும். மறுகணம் உடனே தன்னோட அப்பாவை நோக்கி ஓடுறா. அவர் தான் அந்த ஊரோட முக்கியமான பெரியவங்களில் ஒருத்தர். நான் இப்போவே அந்த அடர்ந்த காட்டு வழியே போய் பக்கத்து கிராமத்துக்கு போய் நம்ம ஹீரோக்கு தேவையான மருந்து கொண்டு வந்துடுறேன், எனக்கு இதுக்கான அனுமதி மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறா. மகளோட அந்த துடிப்பை பார்த்த உடனே மறுநாள் காலையில் அவர் நேராக டாக்டர்கிட்ட வந்து நிஜமாவே மருந்து கொடுத்தா அந்த பையன் பொழைச்சிக்குவானாப்பா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டரும் பதிலுக்கு கண்டிப்பாக பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அங்கே நிற்கிற ஹீரோவோட அம்மாவுக்கு தான் நம்பிக்கை வருது. இன்னொரு பக்கமும் பயமும் வருது. டாக்டர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாரு. அப்போதான் ஹீரோவோட அம்மா ஹீரோயினோட அப்பங்காரங்கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த காட்டை தாண்டி மருந்து கொண்டு வர வைக்க போறீங்களா? பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடுத்த அந்த சத்தியத்தை நீங்கள் மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி அவங்க கேட்ட எந்த கேள்விக்குமே அவர் எந்த பதிலும் சொல்லாமல் நேராக தான் மகக்கிட்ட வந்து அவளை கூட்டிகிட்டு போய் அந்த கிராமத்தில் எப்பவுமே பூட்டி கிடக்கிற ஒரு மர்மமான குடிசைக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஹீரோயினுக்கு அந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது அவளுக்கு இது வரைக்கும் தெரியாது. பிகாஸ் அந்த இடத்த இந்நாள் வரைக்கும் திறந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த பூட்டை உடைக்க போகிறாரு. அதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட மனசை திடப்படுத்திக்கோமா, எதையும் கண்டு பயப்படாத அப்படின்னு ஒரு தைரியம் சொல்கிறாரு. அதாவது அந்த அறைக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான உண்மை ஒளிஞ்சிருக்குன்றது மட்டும் தெரியுது. கட் பண்ண அடுத்த சீன்லேயே அவர் என்ன பண்ணுறாரு, ஊர் பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோயின் காட்டுக்குள்ளே போய் மருந்து கொண்டு வர சம்மதம் கேட்குறாரு. ஆரம்பத்தில் எல்லாரும் கண்ணு தெரியாத பொண்ணாச்சு, அவளை எப்படி அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே அனுப்ப முடியும் அப்படின்னு மறுத்துடுறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லை. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பையனுக்கு மருந்து கிடைக்காம இதே மாதிரி இழந்த மாதிரி இப்போ நம்ம ஹீரோவையும் இழக்க அவங்க தயாராக இல்லை. அதனால் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பேசி சம்மதிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோனை எப்படி தனியாக அனுப்புறதுன்னு மனசே இல்லாமல் அந்த கிராமத்தில் உள்ள 2 இளவட்ட பயல்களை கூட அனுப்பி தான் வைக்கிறாங்க. அவங்க 3 பேரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கிராமத்து மக்களில் எப்படி சிகப்பு கலரை கெட்ட நிறமாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி அந்த மஞ்சள் கலரை வந்து அவங்க இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றுற ஒரு புனிதமான நிறமாக அவங்க நம்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பெரியவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையையும் கொடுத்து விட்றாங்க. அதில் சில விசித்திரமான வினோதமான கற்கள், அதாவது மாயாஜால கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் அவகிட்ட இருந்தால் அந்த மிருகங்க இவ்வளோ நெருங்காதாமா தூரமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ தான் ஹீரோயின் முழு தைரியத்தோடு அந்த கிராம எல்லையை தாண்டி காட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறா. அவளுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு பையன் அப்படியே பயந்துக்கிட்டே தான் வரான். அதுக்கப்புறம் அவள் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த 2வது பையன் காட்டுக்குள்ளே வர பயந்துக்கிட்டு கிராமத்தோட அந்த எல்லைப்பாறை மேலே அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறான். உடனே ஹீரோயினும் அவனுக்கு தைரியம் சொல்லி, வாடா நம்மக்கிட்ட தான் அந்த மிருகங்களை விரட்டுற மந்திரங்கள் இருக்குல்ல அப்படின்னு கூப்பிட்றான். இருந்தாலும் அந்த பையன் காட்டுக்குள்ளே வராமல் அங்கேருந்து ஹீரோயின் கிட்ட ஒரு விசித்திரமான கேள்வி ஒன்று கேட்குறான். நீ சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட இப்படி ஒரு மேஜிக்கல் இருக்குன்ற விஷயம் ஏன் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது? இவ்வளோ நாளாக இந்த ஊர் பெரியவங்க ஏன் இந்த உண்மையை மறைச்சி வச்சுட்டு இப்போ ஏன் அதை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க? அதுக்கு என்ன காரணம்? அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் கேட்ட கேள்விக்கு ஹீரோயின் கிட்ட இப்போ பதில் இல்லை. அவளால் அந்த பதில் சொல்ல முடியாததை பார்த்த உடனே அந்த 2வது பையன் பயந்து போய், எனக்கு இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேணாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வராமல் அந்த கிராமத்துக்குள்ளே மறுபடியும் ஓடி போயிட்டான். இப்போது கண்ணு தெரியாத நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது ஒரே ஒரு பையன் மட்டும்தான். அவங்க அப்படி அந்த காட்டை நோக்கி கொஞ்சம் தூரம் போன உடனே பயங்கரமாக இடிமணலோட செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. வேறு வழி இல்லாமல் மழை ஓயற வரைக்கும் அங்கே இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் ஒதுங்குறாங்க. தென் அப்படியே மழை நின்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடும்போது தான் கூட வந்து அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அவனும் என்ன பண்ணுறான், இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம பேசாமல் கிராமத்துக்கே திரும்பி போயிடலாமா அப்படின்னு கெஞ்சுறான்.
ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ஹீரோக்கு மருந்து இல்லாமல் வெறுங்கைய கிராமத்துக்கு போகிற விருப்பமே இல்லை. அதனால் அவன் அந்த பையனை பார்த்து சொல்கிறா, உனக்கு பயம் இருந்தால் நீ இங்கேயே என்னை விட்டுட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பதில் சொல்கிறேன். தென் அந்த பையனும் அவன் கிட்ட இருந்த அந்த மந்திரிகள் பையை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு வேக வேகமாக கிராமத்தை நோக்கி ஓடிடுறான். கூட வந்த 2வது பையனும் போனதுக்கப்புறம் அந்த அடர்ந்து காட்டு பகுதிக்குள்ளே கண்ணு தெரியாத நம்ம ஹீரோயின் இப்போ தனியாக மட்டும் தான் நிற்கிறான். ஆனால் அவன் போன அடுத்த செகண்ட் ஹீரோ செஞ்ச ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் கேட்டால் நீங்களே திகைச்சு போயிடுவீங்க. என்னென்னா அவள் கையில் இருந்த அந்த மந்திரக்கல் பையை டக்குன்னு அப்படியே தூக்கி வீசிடுறான். எதனாலனா அந்த அன்னைக்கு அவளோட அப்பா அவளை ஒரு ரகசிய அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அந்த அறைக்குள்ளே அவங்க அப்பா அவகிட்ட காட்டின விஷயம் என்னென்னா அந்த விசித்திரமான மிருகங்களோட உடம்பை தான். ஆனால் அது நிஜமான மிருகங்களே இல்லை, அது எல்லாமே வெறும் போலியான காஸ்டியூம்ஸ் மட்டும்தான். அது அந்த கிராமத்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. எதனால் இந்த கிராமத்து பெரியவங்கெல்லாம் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினாங்கன்னு தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் ஒரு பெரிய நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நகரத்தில் நாளுக்கு நாள் குற்றமும் கொடூரமும் ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா சில அயோக்கியனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட தாத்தாவை சுட்டு கொண்டுட்டானுங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பாவையும் எந்த தப்பும் பண்ணாத அவரையுமே சுட்டு கொண்டு உயிரிழக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி அங்கே இருந்த ஒவ்வொரு பெரியவங்களும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள அந்த நகரத்தில் ஏதோ ஒரு கொடூரமான குற்றத்தால் இழந்தவங்க தான். பேராசை, பணம், குற்றமே இல்லாத ஒரு நிம்மதியான உலகத்தை உருவாக்கணும்னு நினச்ச அவங்க தேடி கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் இந்த கிராமம். சுற்றி ஒரே அடர்ந்த காடு, நடுவில் இந்த கிராமம். வெளியூரில் இருக்கிற மக்கள் யாரும் இந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி இந்த கிராமத்தில் உள்ள இளவட்ட பயல்கள் யாரும் இங்கே இருக்கிற வசதியை விட்டுட்டு வெளியில் இருக்கிற நகரத்துக்கு போயிடக்கூடாது. இதனாலேயே இந்த காட்டுக்குள்ளே பயங்கரமான அமானுஷ மிருகங்க வாழுது அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. வெளியில் இருக்கிற சிட்டிலையுமே இந்த காட்டுக்குள்ள அமானுஷ மிருகங்கள் இருக்கிறதா ஒரு வதந்தியையும் பரப்பி வச்சுருந்தாங்க. பெரியவங்களே அந்த மிருகங்களோட கெட்டப்பை போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே சுற்றி கிராமத்து இளவட்ட பயல்களை அந்த மரண பயணத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. இதுதான் இந்த இவங்களோட ஊரோட பெரிய ரகசியம். அந்த அன்னைக்கு அந்த அறைக்குள்ளே வச்சு ஹீரோயினோட அப்பா அந்த உண்மையை சொல்லும்போது ஹீரோயின் அவள் அப்பா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கா. என்னன்னா, சரிப்பா நீங்கள் அந்த மிருக மாதிரி போலியோ வேஷம் போடுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் காட்டுக்குள்ளே இருந்து வர அந்த பயங்கரமான அமானுஷ சத்தங்கள் எப்படி வந்தது? பதிலுக்கு, அது நாங்கள் தான்மா காட்டோட திசையை வச்சு சத்தம் வர மாதிரி சில சவுண்ட் செட்டப்பை ரெடி பண்ணி இங்கே பல இடங்களில் மறைச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்து நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கேள்விகள் அடங்கலை. அவனோட அப்பாவோட நெஞ்சை நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டா. அப்போது என் அக்காவோட கல்யாணத்தை அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டு கதவுல செத்த விலங்கோட உடம்பை தொங்க விட்டது யாரு? கிராமத்தில் பல இடங்களில் விலங்கோட கொடூரமான முறையில் செத்து கிடந்ததுக்கு என்ன காரணம்? அதை நீங்கள் யாராவது பண்ணனீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு கேள்விக்கு ஹீரோனோட அப்பா கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கொடூரமான காரியத்தை கிராமத்து பெரியவங்க யாரும் பண்ணலை. அப்போ அந்த காட்டுக்குள்ளே நிஜமாவே வேற ஏதோ ஒரு விசித்திரமான மிருகம் வாழுதா? நாங்கள் கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சீனுக்கு வருது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ அப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோயினுக்கு என்னதான் உண்மை தெரிஞ்சாலும் சின்ன வயசுலேருந்தே அந்த மிருகங்களோட பேரை சொல்லி பயமுறுத்து வளர்ந்ததுனால அவளுக்கு ஒரு ஆழ்ந்த பயம் இருந்துட்டு தான் இருக்குது. திடீர்னு அந்த இருட்டு காட்டுக்குள்ளேருந்து அவள் அப்பா சொன்ன அந்த போலி சத்தத்தையும் தாண்டி ரொம்பவே கொடூரமாக நிஜமான ஒரு அமானுஷ சக்தி அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இப்படி அந்த கொடூரமான சத்தத்தை கேட்ட உடனே நம்ம கண்ணு தெரியாத ஹீரோயின் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சு தான் 2 காதலையும் கையால் அப்படியே பலமாக மூடிட்டு அந்த காட்டுக்குள்ளே தட்டு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் காட்டுக்குள்ளே அப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்தில் போய் நின்றுடுறான். இப்போ அவகிட்ட எந்த ஒரு மந்திர கல்லுமே இல்லை. பின்னாடி அந்த மிருகம் வேற துரத்துட்டே வருது. அந்த பயங்கரமான உருமல் சத்தமும் பலமாக கேட்டுகிட்டே இருக்கு. அங்கே இருக்கிற மரமெல்லாம் அப்படியே அசைது ஹீரோயின் மரண பயத்தில் வர இருக்கிறா. அந்த மிருகம் அவளை அப்படியே பிடிக்கிறதுக்காக ஒரு கையை நீட்டுது. கரெக்டாக அந்த ஒரு செகண்ட் தான் ஹீரோயின் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு பக்கமாக விலகிக்கிறான். அவ்வளோதான், அந்த மிருகம் கட்டுப்பாட்டை இழந்து நேராக அந்த பள்ளத்தாக்கில் தலை குப்புற போய் விழுந்துருது. விழுந்த அடுத்த நொடியே அந்த மிருகத்தோட வேஷம் அப்படியே கலைஞ்சு போயிடுது. தென் ஹீரோயின் அங்கே வந்து பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்து கிடக்கிறது மிருகமே கிடையாது, அது நோகன். என்னடா அது, இவனை இப்படி செஞ்சான்? ஹீரோயினுக்கு இப்போ ஒரு பெரிய விஷயம் புரிய வருது. கிராமத்தில் பெரியவங்க மட்டும்தான் அந்த வேஷத்தை போட்டு மக்களை பயமுறுத்திட்டு இருந்தாங்கன்னு நினச்சா இப்போ என்னடானா நோகனும் அதே வேஷத்தை போட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்கிறான். அப்படி அந்த குழிக்குள்ளே விழுந்தவன் டக்குன்னு ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறான். அவனோட கண்ணிலையும் பயம், கோபம், அதே சமயம் ஒரு வித்தியாசமான வெறித்தனமும் அவனுக்கு தெரியுது. அந்த ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்ததுனால அவனால் அதுலேருந்து உயிரோட மீண்டு வர முடியல. கடைசி தருணத்தில் அவன் பண்ண சில உண்மைகளாக வெளியே வருது. ஏன்னா அந்த அன்னைக்கு ஹீரோயினோட அக்கா கல்யாணத்தில் கதவுக்கு வெளியில் செத்த விலங்க தொங்க விட்டது, ஊருக்குள்ளே அராஜகம் பண்ணது எல்லாமே இவனே தான். ஆனால் கண்ணு தெரியாத நம்ம ஹீரோயினுக்கு அது கடைசி வரைக்கும் நோகந்தான்னு தெரியாதனால அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்து போனது ஏதோ ஒரு அமானுஷ மிருகம் மட்டும்தான் அவன் நினச்சிக்கிறான். எனிவேஸ் அவளை துரத்திட்டு வந்து அந்த அமானுஷ சக்தி செத்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காமல் அவளோட வேகத்தை அதிகப்படுத்தி அங்கேருந்து அவளோட பயணத்தை தொடரா. அவளோட அப்பா அம்மா சொன்ன மாதிரியே அந்த வழியை பின்தொடர்ந்து அப்படியே வேகமாக ஓடுறா. திடீர்னு அவளோட கை ரெண்டும் ஒரு பிரம்மாண்டமான செவுத்து மேலே போய் மோதுது. அதுதான் அந்த கிராமத்தையும் வெளியில் இருக்கிற நவீன உலகத்தையும் பிரிக்கிற அந்த பாலம்.
சரி, அது ஒரு பாதுகாப்பு சுவர்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு தெரியாத நம்ம ஹீரோயின் அந்த செவுத்தை தாண்டி மேலே ஏறி மறுபக்கத்தில் குதிக்கிறான். அவள் கால் வைக்கிற அந்த இடம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதி. அது அந்த இடத்த காவல் காக்கிற அந்த போலீஸ் அதிகாரி சேறு சகதியமாக இருக்கிற நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஓடி வரான். ஆமாம், நீ யாருமா, எங்கேருந்து வர, பேசாமல் உன் வீட்டுக்கு திரும்பி போயிடு அப்படின்னு மிரட்டுறான். ஏன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு, அதுவும் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு வெளியே வரான்னு அவனுக்கு பயங்கரமான குழப்பத்தோட சேர்ந்த சந்தேகம். பதிலுக்கு ஹீரோயினும் பயப்படாமல், நான் இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து வரேன் சார். அங்கே என்னை கட்டிக்க போகிற ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை காப்பாற்றணும்னா அதுக்கு எனக்கு சில மருந்துகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவள் அப்பா எழுதி கொடுத்து அந்த மருந்து சீட்டை கொடுக்குறான். அதை வாட்சி பார்த்த உடனே அந்த போலீஸ்காரன் அப்படியே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது, காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கிராமமா, அங்கே மனுஷங்களாம் உண்மையில வாழ்கிறாங்களா என்ன அப்படின்னு அவனால் நம்ப முடியவே இல்லை ஸ்டார்டிங்கில் கேட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சீக்கிரமாக வேலை ஆகணுன்றதுக்காக அந்த அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த போலீஸ்காரன் ரொம்பவே நல்லா போல ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு மனசே கேட்கல. இதனால் அந்த ஆஃபீஸர் நீ அதையும் அவகிட்ட இருந்து வாங்கிக்காமல் உடனே அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் மெடிக்கலில் கொடுத்து என்னென்ன மருந்து வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி பத்திரமா ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சிட்றான். ஒன்ஸ் அவளோட கைக்கு மருந்து கிடைச்சதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு உயிரே வருது. உடனே அந்த அதிகாரிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த காட்டு வழியாக மறுபடியும் அவளோட கிராமத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. காட்டை கடந்து தடைகளை தாண்டி ஒரு வழியாக பத்திரமா அந்த கிராமத்துக்குள்ள வந்து ஹீரோ இருக்கிற அறைக்கு வந்து சேர்றா. அவள் கொண்டு வந்த மருந்தை வச்சு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. இப்போது ஹீரோ உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவன் கண்டிப்பாக பொழைச்சோம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு தன் காதலனுக்காக ஒட்டுமொத்த ஊரே பயப்படுற அந்த மரண காட்டையும் கடந்து மருந்து கொண்டு வந்து கடைச்சி ஜெயிச்சு காட்டிட்டான். கட் பண்ணால் அதே நேரத்தில் அந்த நோகன் இறந்து போன விஷயம் ஊர் பெரியவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கிராமத்தோட ரகசியம் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கேள்வியோட தான் இந்த எமோஷ்னலான படம் அப்படி முடிவடைகிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட இந்த படம் எண்ட் ஆகுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி அல்லது வேறு ஒரு ஜானரில் சந்திக்கலாம். நீங்கள் என்ன படம் போடணுன்றதையும் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த படத்தையும் போட்டுடலாம். Until then, bye-bye. Don't forget to subscribe to the channel Tamil Critics. See you guys.